அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பிய வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் சரவண பவ ஷண்முகா போற்றி போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிச்ச ராகுவே கேதுவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது இந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸ் நிகழ்வு ஒன்று தினந்தோறும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை உங்களுடன் வரவேற்கிறேன். ஐயா பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் அனைவரும் நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுபமணி நிகழ்ச்சியில் நாளொரு டிப்ஸ், அதாவது இன்றைய டிப்ஸ் வறுமை துயரம் மற்றும் கஷ்டம் வேதனை நீங்க. தினமும் காலை குளித்த பிறகு கருப்பு எள் 2 சாப்பிட வறுமை துயரம் கஷ்டம் விலகும். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர வறுமை துயரம் நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புறேன். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் வந்து தங்களுடைய தனித்துவம் வாய்ந்த ஜோதிட கருத்துக்களையும் மற்றும் ஜோதிட சூட்சமங்களையும் இங்கு பதிவிட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே கேரளாவை சேர்ந்த ஐயா அவர் குரு மணிகண்டன் ஜோதிடர் ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்கு முன்பாக அவரை பற்றிய சிறு கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் காந்தி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசுபதி ஐயர் மற்றும் பிரம்மரிஷி தங்கவேல் ஐயா அவர்கள் ஆவார்கள். மேலும் அருள் பிரகாசம் ஐயா, சக்திவேல் ஐயா, இந்த சக்திவேல் ஐயா அதாவது சக்தி அருள் வாக்கு ஜோதிடம் ஈரோடில் இருக்கக்கூடிய அவர்கள் மற்றும் பழனிசாமி ஐயா இவர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2005 இவர் வந்து ஜோதிட கலையை பயின்று வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது கேரள முறையில் என்று சொல்லக்கூடிய லோகதானன் பணிக்கர் ஐயாவும் முரளி பணிக்கர் ராகவர் பணிக்கர் முதலியோரிடமிருந்து தன்னுடைய ஜோதிட பயணத்தை 2005 முதல் இவர் தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமில்லாது பலன் பார்த்திலும் தன்னை நாடி வரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்த பலனை வந்து ஜோதிட முறையில் தொடங்கி தன்னுடைய பயணத்தை வந்து அதில் பதிவிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு மணிகண்டன் ஜோதிடர் அவர்கள், அதாவது சங்கமம் அறக்கட்டளை நிறுவனம் என்ற நிறுவனத்தையும் நிறுவி அதன் மூலமாகவும் தன்னுடைய ஜோதிட பயணத்தை கேரளாவில் பாலக்காடில் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு மிக்க ஐயாவுதான் இன்று நம்மிடையே, அதாவது குரு மணிகண்டன் ஜோதிடர் ஐயா அவர்கள் இன்று ஒரு புதிய தலைப்பு தான். இன்றைய நம்ம பார்க்கக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையும் நம்ம இந்த நட்சத்திர சுடர்மணியில் எத்தனையோ வகையான தலைப்புகளை பார்த்திருக்கோம். அந்த வகையில் இன்று ஐயா நமக்கு வழங்கக்கூடிய ஒரு தலைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு தலைப்பு தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி கணக்குகளும் பாவகங்களும் அதை செயல்படுத்தும் முறையும் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நமக்கு சிறப்பாக சிறப்புரையாற்ற வந்து வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை வழங்குமாறு
தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக என் தரம் கூப்பி அவரை அன்புடன் அழைக்கின்றேன். நீங்க ஆரம்பிக்கலையா? என் முதற்கண் வழக்கத்தை என் தாய் தந்தை, என் பணிவான வணக்கத்தை என் குருமார்களுக்கும், என் இனிய வணக்கத்தை இங்கே குழுவில் அமைந்து கலந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கி கணக்குகளும் கிரக தொடர்புகளும், எந்த வங்கி கணக்குகள் லாபத்தை தரும், எந்த வங்கி கணக்குகள் பிரச்சனையை தரும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், அத பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது என்னுடைய அனுபவத்துல நான் எடுத்து நான் பயன்படுத்தின முறையைத்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இத பகிர்றதா வச்சுக்கலாம், பாடம் சொல்றதை காட்டிலும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதா வச்சுக்கலாம், எனக்கு ஒரு அனுபவமா. மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த பகிர்வை தொடர்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு வங்கி கணக்கு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, பொதுவா என்னென்ன பாவகம் நமக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு, ஒரு வங்கி கணக்கு தொடர ஆரம்பிப்பதற்கு 2ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் நமக்கு சிறப்பா இருக்கணும். அப்பதான் அந்த வங்கி கணக்கு நம்ம செயல்படுத்த முடியும். அப்போ ஏன் இந்த 2ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எதனால அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்தில், அதாவது காலச்சக்கரத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு 2ஆம் இடத்தை தான் நாம தனம் என்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? தனம். 3ஆம் பாவத்தை இயக்கம் என்று சொல்கிறோம். அந்த இயக்கம் எதனால சொல்றோம்னா, புதன் தான் கணக்கன். அப்போ ஒரு தனம் சரியான முறையில் இயங்கணும்னா அங்க கணக்கு சரியான வகையில் இருக்கணும். கணக்கு வழக்குகள் சரியாக இருந்தால்தான் அங்க தனம் கரெக்டான ஒரு முறையில அங்க பயணிக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல தனமே இருக்காது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2ஆம் இடங்கிற தனத்தையும் 3ஆம் இடங்கிற இயக்கத்தையும் புதன்கிற கணக்கனையும் சேர்த்து வைத்தார்கள். அப்போ 2ஆம் இடங்கிறது வங்கியையும் 3ஆம் இடங்கிறது வங்கியின் இயக்கத்தையும் சொல்லக்கூடிய இடம். இப்போ பொதுவாவே இதுதான் காலச்சக்கர ரூல்ஸ் 2, 3. அப்போ சுக்கிரன் பிளஸ் புதன். அப்போ இந்த சுக்கிரனும் புதனும் தான் இந்த வங்கி கணக்குக்கு வலுவை தருவாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வங்கி கணக்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா குரு இருப்பார், அங்க ராகு இருப்பார், அங்க செவ்வாய் இருப்பார். அப்போ ஒரு வங்கி கணக்குக்கு ஒரு அதிகாரம் தேவை, அந்த அதிகாரம் தான் செவ்வாய். ஒரு பிரம்மாண்டம் தேவை, அந்த பிரம்மாண்டம் தான் ராகு. அங்கு சரியான ஒரு தேக்க அமைப்பு, அதாவது சேமிப்பு அறையும், அந்த சேமிப்புக்கு அறைக்கு தகுந்த ஒரு ஆய்வாளரும் அறிவாளரும் வேணும். அவர்தான் குரு. புனர்பூசம். அப்போ இந்த புனர்பூசம் குருவும், இந்த திருவாதிரைங்கிற ராகுவும், மிருகசீரிஷங்கிற செவ்வாயும் அந்த இடத்துல வேணும். அதனாலதான் எந்த இடத்தை இயக்கினாலும் அங்க லக்னம் இயங்கணும்னு சொல்றது. ஏன்னா நமக்கு காலச்சக்கரத்துக்கு லக்னம் யாரு? செவ்வாய் பகவான். மேஷ ராசி தான் நமக்கு காலச்சக்கரத்துக்கு. அப்போ எந்த செயல்பாட்டுக்குள்ளேயும் லக்னம் இயங்கினால்தான் அந்த செயல்பாடு வெற்றி கிடைக்கும். அதனாலதான் முயற்சிங்கிற இடத்துல என்னத்தை யாரை கொண்டு போய் வச்சாங்க? கணக்கு, வழக்கு, முயற்சி, திறம்பட செயல், திறமை, தைரியம், வீரியம், செயல், இதையெல்லாம் கொண்டு போய் முதல் நட்சத்திரமாக அங்க கொண்டு போய் வச்சது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிடம். அப்போ இந்த மிருகசீட நட்சத்திரம் நமக்கு அந்த அதிகாரத்தை தருகிறது, செயல்பாட்டை தருகிறது. திருவாதிரை நட்சத்திரம் அங்க நம்ம சேமிப்பை வளரக்கூடிய சக்தியை தருகிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல சாதக தாரையா கொண்டு திருவாதிரையத்தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்ய நட்சத்திரமா சுவாதியத்தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான பல பேர் கூட்டணி கிடைக்கக்கூடிய நட்சத்திரமா சதயத்தை வச்சிருப்பாங்க. அப்போ ராகுவுடைய நட்சத்திரம் தான் வளர்த்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன் அந்த ராகுவுடைய நட்சத்திரம் வளர்த்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா, இந்த கலிகாலத்துல கூட ராகுவும் புதனும் தான் ஆட்சி பண்றாங்க பணத்துல. எந்த மாதிரி முறையில? ஜிபே அப்படின்னு. எப்படி? ஜிபே
அதாவது 1 ரூபா கூட இல்லாம துல்லியமா 144 ரூபா 42 காசு அப்படின்னா 144 42 காசை கரெக்டா புடுங்கிக்குவாங்க. ராகு என்ன பண்ணுவார், வாயை திறந்து முழுகிடுவார், விட்டு கொடுக்க மாட்டார். அதனாலதான் இந்த காலத்தை பணத்தை ஆட்சி பண்றது இந்த காலத்துல இந்த கலியுகத்துல இப்போ யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனும் ராகுவும் தான் ஆட்சி பண்றாங்க. புதன் வந்து எழுதி உள்ள வாங்கி வச்சுக்கிட்டாருன்னா இவர் அமுத்தி பிளாஸ் அடிச்சு வெளியில கொண்டு போயிருவார். ராகு போடா நீ உள்ள வச்சுற வெளியில அனுப்பிச்சிருவேன், அது 1 ரூபா விடாம. அதுதான் நம்ம கர்மான்னு சொல்றது. அதாவது சனி கர்மாவை தருவார், ராகு கர்மாவை செயல்படுத்துவார். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் செவ்வாயை போல் கேது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இந்த சப்ஜெக்டுக்கு இல்லாத இருந்தாலும் சொல்லிடுறேன். நம்மளுடைய முதல் லக்ன ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கால சக்கரத்துக்கு பிரகாரம் மேசம் ராசி. அதுல கொண்டு போய் முதல் நட்சத்திரமா யார வச்சிருப்பாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை தான் வச்சிருப்பாங்க, கேதுவத்தான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்த ஆட்சி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா கேதுதான் ஆட்சி பண்றாரு. அதனாலதான் செவ்வாயை போல் கேது, சனி பகவானை போல் ராகு. அப்புறம் ஏன் சனி பகவானுடைய வீட்டுல ராகுடைய நட்சத்திரம் இல்லையில, 2வது நட்சத்திரம் 10ல இல்லையில 11ல தானே இருக்கு அப்படின்னா ஏன் பெரிய லாபம்னு சொல்ற இடத்த தரணும் அப்படின்னா ராகு தான் இருக்கணும். அதனாலதான் பெரிய லாபத்தை பாதகமாவே வச்சாங்க காலச்சக்கரத்துக்கு. அல்லையில வந்தவனுக்கு கொள்ளையில போயிடும் அப்படிம்பாங்க. அதனாலதான் அந்த பாதகம் லாபத்தை பாதகமாக வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்ப மீண்டும் நாம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எப்பொழுதும் காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம் வங்கி கணக்கு என்றும், அந்த 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 2க்கு 2ஆம் இடம் புதன் கணக்கன் என்றும், அந்த இயக்கத்தை தருபவர் என்றும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி வங்கி என்றும், மிதுன ராசி வங்கி கணக்கு பார்க்கும் இடம் என்றும், அப்போது சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சந்திரன் ராகு, சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சந்திரன் ராகு, இந்த கிரகங்கள் பேங்க் நிதி நிலைமைக்கு ரொம்ப முக்கியம். அப்போதுதான் எந்த கிரகங்கள் இணைவுகளுக்கு என்னென்ன பேங்க் வரும்னு நம்மளால சொல்ல முடியும், பார்க்க முடியும். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த கிரகத்தை சொல்லிடுறேன். சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சந்திரன் ராகு, இந்த 6 கிரகங்களும் பேங்க் நிதி நிலைமைக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எந்தெந்த கிரக இணைவுகளுக்கு இப்ப என்னென்ன பேங்க் வரும், பொதுவா இந்தந்த கிரக இணைவு வந்து இந்தந்த பேங்க்ல வந்து அவங்க சுழற்சி பண்ணிட்டு வந்துருவாங்க, இல்ல இந்த பேங்க் அவங்கள ஆட்சி செய்யும் அவங்க குடும்பத்துல அப்படிங்கிறதுக்கு நாம வந்து இப்போ சில கிரக இணைவுகளுக்கு பேங்க் பேரை சொல்றோம். அப்ப பாத்துக்குங்க, அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு பார்வைக்கு, செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு பார்வைக்கு பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க், கனரா பேங்க், இந்த 3உடைய சுழற்சி வரக்கூடிய வாய்ப்பு வரும். எப்படி பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க், கனரா பேங்க். இதே கிரகங்கள் இதை மீண்டும் எடுத்துக்கலாம். இதே கிரகங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அந்த வீடுகளாக இருந்தால், கிரகங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அந்த வீடுகளில் இருந்தால், அந்த வீடுகளாக இருந்தால், அந்த அதிபதியின் சேர்க்கை இருந்தால், அதாவது இதே வீடுகளுடைய அதிபதியுடைய சேர்க்கை இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா விஜயா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே அதிபதியுடன் 8ஆம் அதிபதியுடைய சேர்க்கை, அதாவது அதே அதிபதியுடன் 8ஆம் அதிபதியுடைய சேர்க்கை பார்வை தொடர்பு பெற்றால், லக்னத்தை பார்க்கப்பட்டால், இந்த பார்வை சேர்க்கை பெற்று லக்னத்தை பார்த்தால் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கரூர் வைசியா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ அதே போல இதே சுக்கிரன் புதன் செவ்வாய் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால், இதே சுக்கிரன் புதன் செவ்வாய் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் அங்கேயும் கொஞ்சம் ஸ்லோவா போனீங்கன்னா சிறப்பா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போனீங்கன்னா எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா போகுதுன்னு. அதான் 2 தடவையா சொல்றேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் நிதானமா கம்மி பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா மீண்டுமே சொல்றேன். இப்ப வந்து செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கை பார்வை பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க், கனரா பேங்க், செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கை.
அப்போ இதே மாதிரி இதே கிரகங்கள் வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதே கிரகங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் அந்த வீடுகளாக இருந்தால், அந்த அதிபதிகள் சேர்க்கை இருந்தால் விஜயா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் இல்ல அதே அதிபதிகளோடு அந்த அதிபதிகளோடு 8ஆம் அதிபதி சேர்க்கை பார்வை தொடர்பு கொண்டால், அதாவது அந்த அதிபதிகளோடு 8ஆம் அதிபதி சேர்க்கை பார்வை தொடர்பு கொண்டால், இல்ல லக்னத்தை பார்க்கப்பட்டால் அந்த தொடர்போ இல்லைன்னா லக்னத்தை பார்த்தாலும் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கரூர் வைசியா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே சுக்கிரன் புதன், அதாவது அதே சுக்கிரன் புதன் செவ்வாய், சுக்கிரன் புதன் செவ்வாய் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால், லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே புதன் சுக்கிரன், அதாவது புதன் சுக்கிரன் மகரம் ராசிக்கு தொடர்பு கொண்டால், இந்த புதன் சுக்கிரன் மகரம் ராசிக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க், ஐஎஃப்எஸ்ஐ பேங்க், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பேங்குக்கு நம்ம தொடர்பு கொண்டு செயல்படுத்துதல் சொல்லுவோம். அதாவது நாங்க வந்து இடத்துல சின்னதா ஒரு யூனிட் வச்சிருக்கீங்க, இந்த பேங்கோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள பேங்குகள்லாம் இந்த புதன் சுக்கிரன் வந்து மகரம் ராசிக்கு தொடர்பு கொண்டால் வரும். ஐடிபிஐ பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து தொழில் தொடர்பு உள்ள பேங்குகள். இந்த பேங்க்ல எல்லாம் ஒரு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு வரும். அங்கிருந்து போன் வரதோ இல்ல நாம அந்த இடத்துல போய் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கக்கூடிய நிலைமையோ இந்த புதன் சுக்கிரன் மகரம் ராசிக்கு தொடர்பு கொண்டால் வரும். ஏன்னா மகரம் ராசி பொதுவா நம்ம ஜீவனம், தொழில், கர்மா ராசி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பேங்குகள்ல நமக்கு ஒரு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு வரும். சரி, அப்போ அதே போல இதே புதன் சுக்கிரன், இதே புதன் சுக்கிரன் 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டால், 6ஆம் பாவகத்திற்கு சம்பந்தப்பட்டால் யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க், கூட்டுறவு பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க், கூட்டுறவு பேங்க், கார்பரேஷன் பேங்க், இதுல எல்லாம் லிங்க் வரக்கூடிய சூழ்நிலை வரும். இதே புதன் சுக்கிரன் 6ஆம் பாவத்திற்கு சம்பந்தப்பட்டால். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புதன் சுக்கிரன் 6ஆம் பாவாதிபதியோட இருக்கிறாருன்னா, ஏங்க உங்களுக்கு யூகோ பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தீங்களா, இல்ல சென்ட்ரல் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தீங்களா, இல்ல நீங்க வந்து பொதுவா ஒரு இணைக்கப்பட்ட பேங்க் கூட்டுறவு பேங்க்ல உங்க அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் வைங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்னு சொல்லலாம். இல்ல இது வரைக்கும் எனக்கு இல்லைங்க அப்படின்னா நீங்க இந்த பேங்க்ல உங்க கணக்கு வழக்கு ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாலும் ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதே சுக்கிரன் புதன், ஏன் இந்த சுக்கிரன் புதனையே நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நமக்கு காலச்சக்கரத்துக்கு இவங்க 2 பேரும் தான் நம்ம நிதி நிலைமையை வந்து செயல்படுத்தக்கூடியவங்க. புலக்காட்டத்துக்கு கொண்டு வரவங்களும் வழக்கில் நிலைநிறுத்தி கொண்டு போபவர்களும் இந்த இருவர்கள் தான். அதனாலதான் இவங்க இருவரையும் நம்ம வந்து அந்த இடத்துல சேர்த்திக்கிட்டே வரோம். அப்போ வந்து இதே சுக்கிரன் புதன் சேர்க்கை 8ஆம் இடத்திற்கு தொடர்பு கொண்டால், இதே சுக்கிரன் புதன் சேர்க்கை 8ஆம் இடத்திற்கு தொடர்பு கொண்டால், 8ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க் தொடர்பு வரக்கூடியதோ இல்ல இண்டஸ்இண்ட் பேங்க், காளை மாடு சின்னமாக இருக்கக்கூடிய இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு தொடர்பு வரக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்தி தருவாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே புதன் சுக்கிரன், அதே புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 3 பேருடைய சேர்க்கையும் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்று பலமாக இருந்தால், அதாவது அதே சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கை 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்று பலமாக இருந்தால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், விஜயா பேங்க், தனலட்சுமி பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க்,
விஜயா பேங்க். இந்த லக்ஷ்மிங்கிற பெயர் உள்ள ஏதாவது ஒரு பேங்க்ல நமக்கு தொடர்பு வந்துடும். அது எந்த பேங்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பேங்க்ல நமக்கு தொடர்பு வரும். இப்ப நமக்கு டக்குன்னு தெரிஞ்ச பேங்க் எல்லாம் கேட்டல, அவங்க சொல்லுவாங்க இந்த பேங்க்ல எல்லாம் இல்லைங்க, எனக்கு லட்சுமின்னு ஒரு நகை பேங்க்ஸ்ல தான் கொண்டு போய் நகை அடமானம் வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. எப்படி நாம இதை பார்த்து இந்த லக்ஷ்மிங்கிற பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு அதுல எல்லாம் இல்லைங்க, கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஆனா லக்ஷ்மிங்கிற ஒரு நகைக்கடை பேங்க்ல கொண்டு போய் நான் வந்து பிரைவேட் பேங்க்ல நகையை வேணா அடமானம் வச்சிருக்கேன். அப்ப அந்த இடம் செயல்படுத்தும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சுக்கிரன் செவ்வாய் ரிஷபம் ராசி விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டால், இதே சுக்கிரன் செவ்வாய் ரிஷபம் ராசி விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டால், அதே மாதிரி 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டால், சுக்கிரன் செவ்வாய் ரிஷபம் ராசி விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டாலும் 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டாலும் கோடாக் மகேந்திரா பேங்க், கோடாக் மகேந்திரா பேங்க் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கூட வந்து ஜாயிண்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு ரீதிக்கு வந்து அது இயங்கும். அப்போ அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி ரிஷப ராசி சுக்கிரன் செவ்வாய் அவர்களுடன் ராகு சம்பந்தப்பட்டால், ராகு சம்பந்தப்பட்டால் அங்க ஆந்திரா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு, ஆந்திரா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி கர்நாடகா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஆந்திரா பேங்க் உங்களுக்கு, கர்நாடகா பேங்க், மகாராஷ்டிரா பேங்க், இந்த மூணுமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு பேங்க் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த வீட்டுல. அதாவது சுக்கிரன் செவ்வாய் ரிஷபம் ராசி விருச்சிக ராசி 1 8ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டால் கோடாக் மகேந்திரா பேங்க். இவர்களுடன் ராகு சம்பந்தப்பட்டால், இவர்களுடன் ராகு சம்பந்தப்பட்டு இந்த ராகுவுடைய ஆளுமைக்குள்ள இந்த கிரகங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆந்திரா பேங்க், கர்நாடகா பேங்க், மகாராஷ்டிரா பேங்க் இது வரும். இது ஏன் இந்த ஆந்திரா பேங்க் நாம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும், இந்த கர்நாடகா பேங்க் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும், மகாராஷ்டிரா பேங்க் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ ராகுனா வேற பாஷைன்னு அர்த்தம், வேற மொழின்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து அவருடைய காரகத்துவத்துல சொல்றோம். அப்போ அந்த ராகு வேற மொழி வேற பாஷை அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த பாஷையில் உள்ள பேங்குகள் எது அப்படின்னு நாம வந்து முடிவு பண்ணிக்கணும். அப்போ அங்க வந்து லக்னம் பாதிக்கும். செவ்வாய் வந்து ராகு கூட சேர்றப்ப பாதிப்பார். செவ்வாயத்தான் வந்து நம்ம தமிழ்னு சொல்றோம், செவ்வாயத்தான் தமிழ் அப்படின்னு சொல்றோம். வேற எந்த கிரகத்தையும் தமிழ்னு சொல்ல மாட்டோம், சூரியனை கூட தமிழ்னு சொல்ல மாட்டோம், செவ்வாயத்தான் தமிழ் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்படி ஒரு இணையம் வந்தப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் அதிபதியுடன் 12ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று ஒரு ஜாதகம் வந்தப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கலன்னு அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஆமான்னு சொன்னார். அப்போ செவ்வாய் தான் வந்து அந்த தமிழை வந்து பலமாக செய்யக்கூடியவர். அப்போ அந்த செவ்வாய் ராகுவுடன் சேரும் பொழுது மொழியை மாற்றுகிறார். அதே மாதிரி 8ஆம் இடங்கிறப்ப வந்து நமக்கு தெரியாத மொழி உள்ள வங்கி கணக்கு அப்படின்னு அர்த்தம், அதை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து நாம வந்து உங்களுக்கு வந்து ஆந்திரா பேங்க், மகாராஷ்டிரா பேங்க், மகாராஷ்டிரா பேங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் வந்து சவ்வுன்னு வரும் 100க்கு, அப்போ அது சௌராஷ்டிரான்னு பேர் மாறும். அப்ப அது மகாதன யோகம் உள்ள இடங்கிறதுனால அதை மகாராஷ்டிரான்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி சதய நட்சத்திரத்தை 100 பேர் சேர்ந்த கூட்டணின்னு சொல்லுவோம், 100 பாஷை கலந்ததுன்னு சொல்லுவோம். அப்ப வந்து அதை சௌராஷ்டிரா பாஷைன்னு சொல்லுவோம். அந்த சௌராஷ்டிரா பாஷை வந்து மகாதன யோகத்துல போய் இருக்கிறதுனால, அதாவது 11ஆம் இடங்கிறது நமக்கு பெரிய லாபம், மகாதனம்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அதை மகாராஷ்டிரான்னு மாத்திரம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கர்நாடகா பேங்க் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சுக்கிரன் ராகு வந்து கன்னடம்னு எடுத்துக்கிறோம். என்னுடைய கணிப்புல நான் சுக்கிரன் ராகு வந்து கன்னடம்னு எடுத்துக்கிறேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கன்னடம் பேசுறவங்க கூட, கன்னடத்துடைய சம்பந்தப்பட்டவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால கர்நாடகா பேங்க்னு நான் சொல்றேன். எனக்கு சரியா வந்துட்டு இருக்கு, அதனால உங்ககிட்ட சொல்றேன். அப்போ
அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் வந்து பலம் பெற்று செவ்வாய் புதன் சேர்க்கை பார்வை பெற்றோ இருந்தால் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கண்டிப்பாக வருது. அதாவது சனி பகவான் பலம் பெற்று செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தால் பார்வை பெற்று இருந்தாலும் அந்த ஐசிஐசிஐ பேங்கோட தொடர்பு வந்தது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்டே இல்லைங்களே அப்படின்னு கேட்பாங்க. அக்கௌண்ட் வேண்டாம், அவங்க பணி நிமித்தமாக ஐசிஐசி பேங்க் அடிக்கடி போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. அந்த இடத்த ஐசிஐசிக்கு அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் சனி பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் புதன் பகவான் இணைப்பிற்கு நம்ம சில பேங்குகள் சொல்லலாம். அவங்களுடைய பார்வைக்கும் சேர்வைக்கும் இணைவிற்கும் செவ்வாய் சனி புதன். அதுக்கு என்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க், HDFC பேங்க், HDB பேங்க், HDFC, HDB, அதே மாதிரி IDFC பேங்க். இந்த இணைவெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனி பகவான் புதன் பகவான் இணைப்பிற்கு இந்த பேங்குகள் வந்து உள்ள வரும். இல்லைன்னா நம்ம செயல்பட்டு வெளியில வருவோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம சனி பகவானும் சந்திர பகவானும் பாத்தீங்கன்னா 3, 7, 8 அந்த அதிபதிகளோடு சம்பந்தப்பட்டார். அதாவது சனி பகவானும் சந்திர பகவானும் 3, 7, 8 அந்த அதிபதிகளோட சம்பந்தப்பட்டால் அவர்களுடன் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு ஒன்றுக்கொன்று இருந்தால், அதாவது 3, 7, 8, 9, 10 இந்த அதிபதியுடைய தொடர்பு ஒன்றுக்கொன்று அதிகமாக இருந்தால் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சிருப்பாருன்னு சொல்லிடலாம். அதாவது 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவர்களுடைய தொடர்பு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திர ரீதியிலோ பாவக ரீதியிலோ கிரக ரீதியிலோ இணைவுகள் இருந்தால் அங்க அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்கு வழக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி சொல்லுங்க. இப்பதான் உள்ள வந்த சொன்னீங்களா? ஐயா இப்பதான் உள்ள நுழைஞ்ச எல்லாருக்கும் வணக்கம் சொன்னங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கங்க. நன்றி நன்றி நன்றி. அப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் ஒரு ஜாதகத்துல 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைய பெற்றவர்கள், பார்வை சேர்க்கை பெற்றவர்கள், அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பெடரல் பேங்க், இண்டுசென்ட் பேங்க் அவங்களுக்கு வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்கும். ஏன் நம்ம பெடரல் பேங்க் அப்படின்னு சொல்றோம்னா 3ஆம் இடங்கிறது வந்து 2 சக்கர வாகனமாக எடுக்கிறோம். 3ஆம் இடத்தை 2 சக்கர வாகனமாக எடுக்கிறோம். அதுல வந்து 3ஆம் இடத்துல சைக்கிள், டிவிஸ், பைக் எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்ப சைக்கிள்ல நம்ம என்ன பண்றோம்? பெடல் பண்றோம். அப்ப அந்த பெடல் பண்ற விஷயத்த இங்க பேங்கோட ஒன்னா நான் சேர்த்துறேன். பெடல் பண்ற விஷயத்த பேங்கோட ஒன்னா சேர்த்துறேன், பெடரல் பேங்க்னு சொல்றேன். அப்போ அந்த இடத்துல இண்டிசென்ட் பேங்க் நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா இந்த 5ஆம் இடத்துக்கு 5, 6, 7 5க்கு 3ஆம் பாவகம் காலச்சக்கரத்துல சுக்கிரனுடைய வீடா வரும். இந்த சுக்கிரனுடைய வீடு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அவரு வீடே 8ஆம் வீடா வரும். அப்போ இந்த 8ஆம் வீட்டுக்கு காளை மாட்டுடைய சின்னம் வரும். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத கடன் ஆகிறது அந்த இடம் தான். 5க்கு 3ம் 3க்கு 8ம் எதிர்பாராத விதத்தில் கடன் செய்யும். அப்ப கடன் வாங்குவதற்காக இந்த இண்டிசென்ட் பேங்கை முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பைக் லோனுக்கோ, ஒரு கார் லோனுக்கோ, இல்ல ஒரு பத்திரம், வீட்டு பத்திரம் வைப்பதற்காகவோ, இல்ல ஒரு பர்சனல் லோனுக்காகவோ அவங்க அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா
நமக்கு 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை. 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை. அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை. சந்திரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை. இந்த சேர்க்கையெல்லாம் வர்றப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை சந்திரன், சந்திரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை. இந்த சேர்க்கையில வர்றப்ப பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்ல நமக்கு சொசைட்டி பேங்க், கூட்டுறவு வங்கி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கி. இது எல்லாமே வந்து இந்த 7ஆம் அதிபதியோட குரு சேர்க்கை பார்வை பெற்றோ, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்வை பெற்றோ, சூரியன் வலுவான பார்வையில் இருக்கும் பொழுது இவர்களுடன் இணைந்தால், சூரியன் வலுவான பார்வையில இந்த குரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற இடத்துல இணைந்தால் இந்த கூட்டுறவு வங்கி வந்து நமக்கு வரும். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டுறவு வங்கி வரும், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கூட்டுறவு வங்கி வரும். அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட தனிநபர் வங்கியும் வரும், விவசாய வங்கியும் வரும். நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த விவசாய கடன் வாங்குறவங்க, விவசாய கடன் தள்ளுபடி ஆகிறவங்க எல்லாம் வந்து இந்த அமைப்புல வருவாங்க. எந்த அமைப்புல? 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை, அதே மாதிரி பார்வை சேர்க்கை. இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வாங்கக்கூடிய விவசாய கடன், விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய நகைக்கடன், அதே மாதிரி வாங்கக்கூடிய கடன், இதெல்லாமே வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தள்ளுபடிங்கிற ஒரு முறையில இல்ல சலுகைகள் முறையில அவங்களுக்கு ஒரு விட்டு வீழ்ச்சி கிடைக்கும், ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை பேங்க்ல கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுடைய தசா புத்தி எப்படி பலமா இருக்கு அதை வச்சு சொன்னோம்னா சரியா வந்துடும், செயல்படுத்த முடியும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த 1 மணி நேரத்துல நீங்க எழுதி வச்சுக்கத்தான் முடியும். அதை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம சொல்லணும்னா இன்னும் ஒரு 1 மாசம் 2 மாசம் கிளாஸா எடுக்கணும். அப்போ இதுல வந்து அடுத்த கட்டமா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து இணைந்தோ பார்வை பெற்றோ இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே இடத்துல சூரியனோட வீடா சிம்ம வீடாக இருந்தால், அதாவது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரன் ராகு கேது இவர்களுடைய இணைவு, ராகு கேது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய இணைவு இருந்து அவங்க வந்து சிம்ம ராசியை பார்த்தோ இல்ல சிம்ம பார்த்தோ இருந்தால் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல என்னென்ன பேங்க் வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சூரியன் வலுவாக இருந்தாலே நம்ம வந்து இந்த ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க் இதை பத்தி எல்லாம் பேசலாம். அது ஒரு சூரியனும் குருவும் வலுவா இருந்தா தான் ரிசர்வ் பேங்க் போகணும், சூரியன் வலுவாக இருந்தால் ஸ்டேட் பேங்கை பத்தி பேசலாம். அப்போ இந்த கிரகங்களும் இந்த பாவங்களுடைய இணைவு வர்றப்போ அந்த வீட்டுல ஸ்டேட் பேங்க், அதாவது SBIன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க், அதே வந்து இந்தியன் பேங்க், அதே மாதிரி பல்லவன் பேங்க், அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கத்தோலிக் சீரியன் பேங்க், இந்த பேங்கோடைய தொடர்பு வரும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்புகள் பார்த்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இந்த அதிபதிகளுடன் சேர்ந்திருந்தாலும் இந்த பலதரப்பட்ட பேங்க்லையும் கால் வைக்கக்கூடிய சக்தி வரும். இல்லைன்னா இந்த பேங்குகள் அவங்களை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் அப்படின்னு சொல்லுவோம், அதிகப்படியா மைக்ரோ ஃபைனான்ஸ் கிரெடிட் கார்டு, இந்த கடன் பாக தொடர்பு அது எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தாலும், 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும், ரிஷபம், சிம்மம்,
தனுசு, விருச்சிகம், மகரம், கும்பம், அதாவது ரிஷபம், சிம்மம், துலாம், கன்னி, தனுசு, விருச்சிகம், மகரம், கும்பம், இந்த வீட்டின் அதிபதிகள் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றாலும் சேர்ந்து மறைந்து 6ஆம் பாவக தொடர்பு பெற்றாலும், இந்த அதிபதிகள் சேர்ந்து மறைந்து 6ஆம் பாவாதிபதியின் தொடர்பு பெற்றாலும் இவங்க அதிகப்படியா மைக்ரோ பைனான்ஸ் கிரெடிட் கார்டுன்னு வாங்கக்கூடிய ஒரு சக்தி வரும். அது எந்தெந்த பேங்குடைய தொடர்புல வரும், எந்தெந்த பைனான்ஸ் உடைய தொடர்புல வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீராம் பைனான்ஸ், பஜாஜ் பைனான்ஸ், மகேந்திரா பைனான்ஸ், சோழமண்டலம் பைனான்ஸ், HDFC பைனான்ஸ், HDP பைனான்ஸ், ஸ்ரீராம் பைனான்ஸ், பஜாஜ் பைனான்ஸ், மகேந்திரா பைனான்ஸ், சோழமண்டலம் பைனான்ஸ், HDFC பைனான்ஸ், HDP பைனான்ஸ், இதுல எல்லாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, EMI லோனு, இந்த மாதிரி லோன் எல்லாம் அவங்க இந்த பேங்குகள்ல தொடர்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிடுவாங்க. இந்த காலத்துலதான் அதுக்கு பஞ்சம் இல்லையே. ஆசையை காமிச்சு எப்படியாவது தூக்கி போட்டுருவாங்கல்ல உள்ள. 10%, 8%, 12% சொல்லி கொண்டு போய் 25%, 30% லாஸ்ட் கட்ட வச்சிருவாங்க. அந்த கட்டக்கூடிய தகுதியுள்ள அமைப்பு தான் இந்த இணைவுகள். சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சூரியன் பலம் பெற்று குரு பார்வையும், சூரியன் செவ்வாய் பலம் பெற்று சந்திர பார்வையும், புதன் இணைவும் இருந்தால், அதாவது சூரியன் பலம் பெற்று குரு பார்வையும், சூரியன் செவ்வாய் பலம் பெற்று சந்திர பார்வை, புதன் இணைவும் இருந்தால் அங்கேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைம் சொல்லுங்க. இப்ப லாஸ்டா சொன்னது இன்னொரு டைம் சொல்லுங்க. அப்படி லைனா சொல்றேன், அதையே சொல்றேன். அதே போல சூரியன் பலம் பெற்று குரு பார்வையும், சூரியன் செவ்வாய் பலம் பெற்று சந்திர பார்வையும், புதன் இணைவும் இருந்தால் அங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூரியன் பலமாக இருந்து ராகு கேது இணைவு பார்வை இருந்து, அதே போல ராகு கேதுக்கு இடையில சூரியன் சிக்கி கொண்டால், ராகு கேதுக்கு இடையில் சூரியன் சிக்கி கொண்டால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கு வழக்குல பிரச்சனை வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கு வழக்குல பிரச்சனை வரும். அதே மாதிரி புதன் சனி சூரியன் இணைவு, இவர்கள் பாவகத்தில், புதன் சனி சூரியன் இணைவு இவர்கள் பாவகத்தில் இந்த கிரக பார்வை இருந்தால், இதே ராகு கேது பார்வை இருந்தால், அந்த ராகு கேதுக்கு இடையில் இந்த புதன் சனி சிக்கி கொண்டாலும், அந்த இடத்தில் சூரியன் பார்வை இருந்தாலும், இந்த புதன் சனி பகவான் சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது இடையில் சிக்கி கொண்டு அந்த இடத்தை சூரியனோ இந்த புதன் சனி பகவானோ பார்த்தால் பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை வரக்கூடிய பேங்க் எதுன்னு பாத்தீங்கன்னா ICICI பேங்க், IDFC பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் தொடர்புள்ள பேங்குகள்ல ஒரு பிரச்சனைகளையும் சரிவுகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் குரு சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தால், சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் குரு சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு உறுதியா HDFC பேங்க்ல பிரச்சனை வரும்.
இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்குகள்ல இருந்தா, அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் பேங்குகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிடணும். இந்த இணைவெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் வங்கி கணக்குல ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். இல்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பேன். இவங்கதான் இந்த பின் மாத்தி போட்டு, பின் நம்பர் மாத்தி போட்டு, அதே மாதிரி போன்ல வந்து கோடு நம்பர் சொல்லி பணத்தை இழக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஓடிபி சொல்லி இழக்கிறதெல்லாம் வந்து இந்த இணைவு தான் வந்து அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுக்கிரன் 7ல் நின்று லக்னத்தை பார்த்து அங்கு புதன் பார்வையும் பெற்று, அதாவது சுக்கிரன் 7ல் நின்று லக்னத்தை பார்த்து அங்கு புதன் பார்வையும் பெற்று 4ஆம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்பட்டால், எப்படி சுக்கிரன் 7ல் நின்று லக்னத்தை பார்த்து அங்கு புதன் பார்வையும் பெற்று 4ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால், அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லட்சுமி விலாஸ் பேங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா 4ஆம் வீடு தான் விலாசு, அந்த விலாஸ்ல நம்ம கொண்டு போய் போடுறதுதான் லட்சுமி. அதனால லட்சுமி விலாஸ் பேங்க் வரும், தனலட்சுமி பேங்க் வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் சேர்க்கை இருந்து செவ்வாய் பார்வை இருந்தாலும், அதாவது லக்னாதிபதியோட சந்திரன் சேர்க்கை இருந்து அந்த இடத்தை செவ்வாய் பார்வை பெற்றால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த லட்சுமிங்கிற பேர் உள்ள பேங்க் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்புறம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு பார்வை பெற்று, செவ்வாய் ராகு பார்வை பெற்று லக்னாதிபதி இருந்தால் அங்க 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும், 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகள் தொடர்பு இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். சவுத் இந்தியன் பேங்க், இந்த பேங்க் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி இந்த அதிபதிகளுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் ராகு பார்வை பெற்று லக்னாதிபதி இருந்து அங்கு 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது, அதாவது நம்ம சொல்லக்கூடிய நகைக்கடன் பேங்கு, அதே மாதிரி அரசர்களுடைய பெயரில் உள்ள பேங்க் எல்லாம் வந்து அங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். என்னென்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா பல்லவன் பேங்க், முத்தூட் பேங்க், மணப்புரம் பேங்க், பந்தன் பேங்க், இந்த பேங்க் தொடர்பு வரும். பல்லவன் பேங்க், முத்தூட் பேங்க், மணப்புரம் பேங்க், பந்தன் பேங்க் தொடர்பு வரும். இந்த மாதிரியான பொதுவான கிரக பரிவர்த்தனை, பாவக சேர்க்கை, அதாவது பாவக சேர்க்கை, கிரக சேர்க்கை, அதாவது இந்த மாதிரியான பொதுவான கிரக பரிவர்த்தனை, பாவக சேர்க்கை, கிரக சேர்க்கை ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பு, தொழில், இவை அனைத்தும் சேர்ந்துதான் நமக்கு வருமானம், கடன், சேமிப்பு, பெருலாபம், கூட்டு லாபம்னு நாம சொல்றோம். அதாவது இந்த மாதிரி கிரக பரிவர்த்தனை, பாவக சேர்க்கை, குடும்ப உறுப்பினர்களுடைய தொடர்பு, இதையெல்லாம் வச்சுதான் நாம வந்து நம் வருமானத்தையும் கடனையும் சேமிப்பையும் பெரும் லாபத்தையும் கூட்டு லாபத்தையும் வந்து தரக்கூடியது அப்படின்னு நாம பாக்குறோம். இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஜாதகப்படி எந்த மாதிரி நேரத்தில் அமையும், ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பேங்கோடைய தொடர்பு வருது, ஒரு புது பேங்கை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது எந்தெந்த புத்தி இயக்கும் அப்படிங்கிறத இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய 2ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ, ஒருவருடைய 2ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ, 7ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ, 8ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ, 11ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ, அதாவது 2ஆம் அதிபதி தசாவோ புத்தியோ, இல்ல 7ஆம் அதிபதி தசாவோ புத்தியோ, இல்ல 8ஆம் அதிபதி தசாவோ புத்தியோ, இல்ல 11ஆம் அதிபதி தசாவோ புத்தியோ தான் ஒருத்தருக்கு ஒரு புது வங்கி கணக்கை ஏற்பாடு செய்யறக்கோ, அதுல நிதி நிலைமையை ஏற்படுத்தி தருவதற்கோ உதவி செய்யுது. அந்த நேரத்துலதான் அவங்க அதுக்கு முயற்சி செய்வாங்க.
அப்ப அந்த மாதிரி தசா புத்தியில வரவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு வங்கி கணக்கு புதுசா தொடங்கலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு வங்கியில போய் புதுசா லோன் எடுத்தீங்களா? இல்ல ஏதாவது ஒரு வங்கியில போய் ஒரு டெபாசிட் பண்ணீங்களா? அப்படிங்கறதெல்லாம் நாம கேட்கலாம். அப்போ அந்த வங்கி இந்த பாவகை என்னோட அந்த பேரை நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த வங்கியில போட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு ஜாதகரை வந்து வியப்பூட்டுற மாதிரி. ஐ பரவாயில்ல, நான் இப்பதான் போய் போட்டுட்டு வந்து, நீங்க இப்ப எல்லாம் சொல்லுவாங்களா வரும்போது இன்சூரன்ஸ் பண்ண வீட்டுல வச்சுட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட தொடர்பு போட்டு 3ஆம் அதிபதி அங்க தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாரு. அப்ப அந்த நேரத்துல வரவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் பணமோ ஏதாவது இடம் வித்த பணமோ அவங்க வாங்கி தேக்கம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்று 3ஆம் அதிபதி தசை நடத்திட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல இந்த விஷயத்த கேட்டா உங்களுக்கு சரியா வரும். அப்ப அந்த நேரத்துல இங்க எந்த பேங்க் பலமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கனரா பேங்க்ல போய் நீங்க அமௌண்ட் போட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 3-8 செவ்வாய் புதன் வந்துடும் காலச்சக்கரத்துக்கு. அப்போ கனரா பேங்க்ல போய் வருமானம் போட்டுட்டு வந்தீங்க, இல்ல அந்த வருமானத்தை ஈடுகட்டுறதுக்காக ஒரு கார் எடுத்துட்டு கனரா பேங்க்ல இஎம்ஐ போட்டீங்களான்னு கேட்கலாம். இதெல்லாம் கேட்கிறப்ப அந்த இடத்துல சாத்தியப்படும், பொய் ஆகாது. ஒரு ஜோதிடம் மட்டும்தான் எல்லா துறையிலையும் வாழ முடியும். ஆனா எல்லா துறையிலும் இருக்கிறவங்க ஒரு ஜோதிடரா வாழவே முடியாது. அதனால எப்பவுமே நான் சொல்வேன், என் குலம் வாழ்க, ஜோதிட குலம் வாழ்க, ஜோதிடர்கள் வாழ்க வாழ்க நான் சொல்லுவேன். ஏன்னா வேற யாருக்கும் அந்த வரம் கிடையாது. ஒரு ஜோதிடருக்கு மட்டும்தான் அந்த வரம். ஒரு வாத்தியாருனால ஜோதிடரா அந்த நேரத்துல சொல்ல முடியுமா? ஏன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் படிச்சுட்டு வந்துட்டு பாக்குறேன்னு வேணா சொல்லலாம். ஆனா ஒரு ஜோதிடர் வந்து மருத்துவரா வாழணும், நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஒரு ஜோதிடர் வந்து பண கஷ்டத்தினால வரவங்களுக்கு அதை தீர்வு சொல்லக்கூடிய வழிகாட்டியா வாழணும். ஒரு ஜோதிடர் ஒரு குடும்ப பிரச்சனையே வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய வக்கீலா வாழணும், கன்சல்டிங் கொடுக்கக்கூடியவரா வாழணும். ஒரு ஜோதிடர் எல்லாமாவும் வாழ்ந்தாதான் ஜோதிடத்தை செயல்படுத்த முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடங்கிறது புரிந்து சொல்வது அல்ல, உணர்ந்து சொல்வது. நம்ம உணரணும். உணர்றப்ப என்ன பண்ற, அதோட வாழ்றன்னு அர்த்தம். புரியறப்ப அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப பார்ப்பது எல்லாம் ஜோதிடமாக பார்த்தால் செயல்படுத்த முடியும். அப்போ இந்த வங்கி கணக்கெல்லாம் நமக்கு இப்படித்தான் செயல்படுது. இதுல வந்து இன்னும் நான் 2 வெளிநாட்டு வங்கிகள் எல்லாம் சொல்லல, எஸ் பேங்க் சொல்லல. இந்த எஸ் பேங்க் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எஸ் பேங்க் எப்படி ஒருத்தர் வந்து கூட்டணி அமைச்சு கொண்டு போய் குப்புற கமுத்து அப்படின்னு நான் சொல்றேன், கேட்டுக்கீங்க. செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான். செவ்வாய் தான் ஆமாண்டா நான் தான் சொல்லக்கூடியது, எஸ் ஆமான்னு சொல்லக்கூடியது செவ்வாய் தான். எதையும் எதிர்த்து நான் தான் செஞ்சுன்னு ஏத்துக்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அப்போ செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் கோச்சாரத்தில் சேரும் பொழுதோ, பார்ப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுதோ அவங்க ஜாதகத்திலும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்க வந்து இந்த எஸ் பேங்கை தேடி போறாங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் 5, 8, 12 இந்த 3 அதிபதிகள் சேர்ந்தவர்கள் எஸ் பேங்க்ல போவாங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது நமக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி, நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடங்கிறது புதைந்து கிடக்கக்கூடிய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடங்கிறது வெளியூரில் இருக்கும் வளர்ச்சின்னு சொல்ல. இந்த எஸ் பேங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கிறது வெளிநாட்டுக்காரன் தான். அப்ப இந்த 5, 8, 12 சேர்ந்தீங்க இந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி பிளாக் மணி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செயல்படக்கூடியது எஸ் பேங்க். அப்போ அங்க 5, 8, 12 செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்திற்கு எப்படி நாம ஒரு வங்கி கணக்கை எடுத்து கொடுத்தோம், வங்கி கணக்கு எப்படி செயல்படுத்த சொன்னோம், அதுக்கு வந்து நட்சத்திர காரகத்துவமும் பாவக காரகத்துவமும் பாதகாதிபதி சாதகாதிபதி காரகத்துவத்தை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சொன்னேன்னு ஒரு சின்னதா ஒரு ஜாதகத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ இது நான் செயல்படுத்தின விஷயம்.
அப்போ இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த கேள்விக்கு மட்டும் வந்த ஜாதகம், நான் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் தொடங்கலாம், நான் தொடங்கினா எனக்கு எப்படி வருமானம் வரும், என் தொழில் எப்படி செயல்படுன்னு என்கிட்ட இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் வந்த ஜாதக கட்டம் போட்டுக்கிறதுங்களா? ஜாதக கட்டம் போட்டுக்குங்க. நான் வந்து டேட் சொல்றேன், 22/8/2004. 22/8/2004 AM 10:22 AM சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். ஒரு 12 கட்டத்தை போட்டு அப்படியே ஜாதகத்தை போட்டுக்குங்க. அப்போ இந்த ஜாதகர் வந்து லக்னம், துலாம் ராசி, துலாம் லக்னம், சுவாதி 4ஆம் பாத நட்சத்திரம், லக்னம் சுவாதி 1. அப்போ இந்த ஜாதகருடைய லக்னத்தில் சந்திரன் கேது, லக்னத்துல சந்திரன் கேது, 4ஆம் பாவங்கிற மகரத்தில் மாந்தி, 7ஆம் பாவகத்தில் மேசத்தில் ராகு, 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் சனி பகவான், 11ஆம் பாவகத்தில் சூரியன் புதன் குரு செவ்வாய், சூரியன் புதன் குரு செவ்வாய். அப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி பேங்கை செலக்ட் பண்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, நல்லா பாத்துக்கணும். சொல்லு. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதையா, பேசுங்க. ஓகே ஓகே. அப்போ எல்லா கிரகமும் நின்ன நட்சத்திரத்தை சொல்லணுமா, இல்ல எப்படி எடுத்துக்கிறது மட்டும் சொன்னா போதுமா? அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் சூரியன் நின்றது மகம் 2, சூரியன் நின்றது மகம் 2, சந்திர பகவான் நின்றது சுவாதி 4, செவ்வாய் பகவான் நின்றது பூரம் 1, குரு பகவான் நின்றது உத்தரம் 1, புதன் பகவான் நின்றது மகம் 3, சுக்கிர பகவான் நின்றது திருவாதிரை 4, சுக்கிர பகவான் நின்றது திருவாதிரை 4, சனி பகவான் நின்றது புனர்பூசம் 3, பகவான் அஸ்வினி 4, கேது பகவான் நின்றது சுவாதி 2, மாந்தி பகவான் நின்றது உத்திராடம் 4. அப்ப இந்த மாதிரி 9 கிரகத்துடன் சேர்ந்த மாந்தி பகவான் 10வது கிரகமாக 10 கிரகங்கள் நின்ன அமைப்பை சொல்லிட்டேன். அப்ப நாம பார்த்துக்கிற டைம்ல அவருக்கு ஓடிட்டு இருந்தது சனி தசா புதன் புத்தி 13/8/2026 வரைக்கும். அப்போ இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகமா? துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ இந்த துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் வங்கி கணக்கு, 3ஆம் இடம் வங்கி கணக்கை செயலாற்றுவது. இந்த 2 அதிபதியும் போய் பாத்தீங்கன்னா 11 பாதகத்துல உட்கார்ந்துடுறாங்க, செவ்வாய் குரு. அப்ப இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி செயல்படுத்துறது? பாதகத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்ப அவங்க பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு வேலை செய்யுமா அவங்களுக்கு? 11ஆம் அதிபதி ஆட்சியா இருந்து பாதகமா இருக்கார், சூரியன் வந்து ஆட்சியா இருந்து பாதகமா இருக்காரு. அப்பனா அதை திறன்பட செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னு அர்த்தம், இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 12க்கும் 10க்கும் உடைய புதன் பகவானும் போய் பாதகத்திலேயே உட்காந்துக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஜாதகத்துல பணம் தரக்கூடியவங்க எல்லாம் போய் பாதகத்திலேயே உட்காந்துக்கிறாங்க.
ஆனா இவங்க அப்பா என்ன சொல்றாரு, என் மகன் பேர்ல தான் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என் மகன் பேர்ல தான் கம்பெனி நடத்தினேன், எனக்கு ரன் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு சரியான ஒரு பேங்கை வந்து ரெடி பண்ணித்தாங்க அப்படிங்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை செயல்படுத்தணும், அந்த 3ஆம் இடத்தையும் செயல்படுத்தணும், இந்த 11ஆம் இடத்தையும் செயல்படுத்தணும், இந்த 10ஆம் இடத்தையும் செயல்படுத்தணும், 12ஆம் இடத்தையும் செயல்படுத்தணும். அப்போ ஒரு வங்கி கணக்கு வந்து 5, 6 பாவகத்தை செயல்படுத்தணும், செயல்படுத்தினா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியை வந்து நம்ம என்ன திசைன்னு சொல்லுவோங்க? வடக்கு ராசிங்களா? வடக்கு விருச்சிகம் வடக்கு. சொல்லுவோமா? வடக்கு. சரி, வடக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நார்த். நார்த். அப்ப நார்த்துக்கு ஆப்போசிட் என்ன? சவுத். சவுத். அப்ப அந்த இடத்துல போய் 2ஆம் அதிபதி செவ்வாய் பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரா? ஆமா. செவ்வாய் சூரியன் தான் வந்து ஆக்சன், அதிரடின்னு அர்த்தம். செவ்வாய் சூரியன் தான் இந்தியன் அர்த்தம். நான் இந்தியன் உணர்ச்சி பூர்வமா சொல்றவர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப என்ன சொல்றோம், இந்த நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத் எடுக்கிறோம் இயக்கறக்கு. சிறப்பு. அப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றோம். சூப்பர் சார். என்ன பேங்க்? சவுத் இந்தியன் பேங்க். ஆமா. பாதகத்துக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுங்களா? நார்த்து போய் பாதகத்துல உட்கார்ந்துருக்கு, அப்ப சவுத் வேலை செய்யுங்களா? சிறப்பு, வேலை செய்யும். சவுத் இந்தியன் பேங்க் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஒரு கணக்குல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றோம், லக்னம் வேற பாவியோட சேர்ந்து கெட்டு போய் இருக்குதுல்ல. லக்னாதிபதி சந்திரன், லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பாவியோட சேர்ந்து கேதுவோட இருக்கிறாரு. இந்த லக்னாதிபதி சுக்கிரனும் போய் பாவியோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9ல அந்த பாக்கியத்தை தடுத்துட்டு இருக்காங்க சுக்கிரனும் சனி பகவானும். ஆனா இருக்கக்கூடிய இடம் நட்பு வீடு. ஆனா அந்த வீடு கொடுத்தவன் போய் பாதகத்துல உட்காந்துக்கிறான். அப்போ அது பண்ணணும் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இந்த பாதகத்தை யார் யார் பாக்குறாங்கன்னு பார்க்கணும். பாதகத்தை யார் யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் பார்வையா கேதுவும் பாக்குறாரு, 3ஆம் பார்வையா சனி பகவானும் பாக்குறாரு. 3ஆம் பார்வையா கேதுவும் பாக்குறாரு, 3ஆம் பார்வையா சனி பகவானும் பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்க 2 பேருமே வந்து டம்மி. சனி பகவானுங்கிறதையும் நம்ம வந்து ஒரு இருட்டுக்கு உண்டான விஷயமா எடுத்துக்கிறோம், கேது பகவானையும் வந்து அதை செயல்படுத்தக்கூடாது தடுக்கக்கூடிய இடமா எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து வெளிச்சங்கிற சூரியனை பாக்குறாங்க. அங்க சூரியன் ஆட்சியா இருக்காரு. அப்ப அந்த சூரியனுக்குள்ள கட்டுப்பட்ட பேரா இருக்கணும். எப்படி? அந்த இன்னொரு பேங்க் வந்து சூரியனுக்கு கட்டுப்பட்ட பேங்கா இருக்கணும். அப்ப என்ன சொல்றோம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. சூரியன் செவ்வாய் தான் சண்டை, அதிரடி. சூரியன் செவ்வாய் தான் சண்டை, அதிரடி. அதிரடி என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சன் சொல்லுவோம். ஆக்சன் சொல்லுவோமா? அப்ப அந்த ஆக்சன்ல இன்ன எடுத்துட்டு இஸ்ஸ போடுறோம், ஆக்சிஸ் பேங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறோம். ஆக்சிஸ் பேங்க். அப்ப இந்த ஆக்சிஸ் பேங்க டம்மியா வச்சுக்கங்கன்னு சொல்றோம், சவுத் இந்தியன் பேங்க ரம்மியா வச்சுக்கங்கன்னு சொல்றோம். ஆக்சிஸ் பேங்க் டம்மி, சவுத் இந்தியன் பேங்க் ரம்மி. அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீ செயல்படுத்தணும். இந்த பேங்க சொல்லியாச்சு, இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இவர் வந்து பிறந்தது பாத்தீங்கன்னா சப்தமி திதி கரசை கரணம். சப்தமி திதி கரசை கரணம் இவர் பிறந்தது. சுகபிரம்ம யோகத்துல சப்தமி திதி கரசை கரணத்துல பிறந்திருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா விசசூன்யமா கடகம் தனுசு வருது. யோகி கிரகம் செவ்வாய் வர்றாரு, அவயோகி கேது வர்றாரு. அப்போ அந்த தனுசுக்கு உண்டான குரு வந்து அவருக்கு செயல்படணும். தனுசுக்கு உண்டான குரு செயல்படணும். செயல்பட்டா தான் வந்து அவர் தொழில் ரன்னிங் ஆகும். அப்ப நாம என்ன சொல்றோம், அந்த கரசை கரணத்துக்கு உண்டான விலங்கு எது?
யானை. அப்போ அந்த கரசை கரணத்துக்கு உண்டான விலங்கு யானைய நாம வந்து உண்டியலா செய்ய சொல்லிடுறோம். கரசை கரணத்துக்கு உண்டான யானைய உண்டியலா செய்ய சொல்லிடுறோம். அதை எந்த மரத்துல செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சூரியன் ஆட்சியா இருந்து கும்பத்தை பார்க்கிறார். சூரியன் ஆட்சியாக இருந்து கும்பத்தை பார்க்கிறார். இந்த கும்பத்துல வந்து குபேரனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாம்பழம்னு எடுத்துக்கிறோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் தான். குருவுடைய எதிர் ரூபமா நம்ம பாக்குறது ஆணையத்தான் குருவுடைய ரூபமா பாக்குறோம். அப்போ அந்த மாம்பழத்தை மாக்கிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கே தேமா மரம்னு தான் வரும். இந்த தேமா மரம் தான் மாமரம். அப்போ இந்த மாமரத்துல ஒரு யானை உண்டியல் செஞ்சுக்கிங்க. இந்த யானை உண்டியல உங்க ஆபீஸ் ரூம்ல குபேர மூலையில வச்சுக்கீங்க. யானை உண்டியல உங்க ஆபீஸ் ரூம்ல குபேர மூலையில வச்சுங்க. அப்ப இந்த 10க்கும் 11க்கும் உண்டான புதன் போய் பாகத்துல உட்காந்துக்கிறார். அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு அலுமினிய ஃபேப்ரிகேஷன் கிளாஸ் ரூம் ஒண்ணு போட்டுருங்க அப்படின்னு. புதன் கண்ணாடி கூண்டுதான் புதன். அப்போ அந்த கூண்டுக்குள்ள போட்டு உக்காந்துக்குங்க. நீங்க உள்ள இந்த யானைய, அதாவது மாமரத்தில் செய்யப்பட்ட யானை உண்டியலை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் பிறந்தது சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறது பூட்டுன்னு அர்த்தங்க. சுவாதிங்கிறது பூட்டு என்று அர்த்தம். அப்ப இந்த யானை உண்டியல்ல பூட்டு போட்டு திறக்கிற மாதிரி வச்சுக்கிங்கிற. அப்ப இவருக்கு யோகி செவ்வாய். அப்ப செவ்வாய் வந்து சித்திர நட்சத்திரம் தான் சாவிங்க. சித்திர நட்சத்திரம் தான். அப்ப சாவியை போட்டு தினமும் திறந்து பணம் எடுக்க வேண்டும். ராத்திரி போறப்ப பணத்தை போட்டு வச்சிடணும். அது எவ்வளவு போடணும், அந்த குருவை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஒரு 300 ரூபா. 300 ரூபா 3ங்கிற கூட்டு எண்ணிக்கையில எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இத போட்டு வச்சுக்கிட்டு காலையில வந்தது இந்த சுவாதிங்கிற பூட்டை இந்த சித்திரைங்கிற சாவி வச்சு திறந்து அந்த பணத்தை எடுத்து நீங்க முதலீட போட்டு ரன் பண்ணுங்க அப்படின்னு அந்த தொழில் ரன் பண்றதுக்கு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது இவருக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த செவ்வாய் தான் வந்து நமக்கு அவருக்கு வந்து யோகியா வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், செவ்வாய்க்கிழமை ஆக்சிஸ் வங்கி அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஆக்சிஸ் வங்கி அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 309 ரூபா அல்லது 1117 ரூபா. ஏன் இந்த 309, ஏன் இந்த 1117 அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். 309 3 3ங்கிறது குரு, 9ங்கிறது செவ்வாய். இந்த இடையில இருக்கிற பூஜ்ஜியம் தான் பாதகம். இடையில இருக்கிற பூஜ்ஜியம் தான் பாதகம். அப்ப 3 பூஜ்ஜியத்தோட தான் சேரும், 9 பூஜ்ஜியத்தோட தான் சேரும். அப்ப இந்த 309 ரூபா அல்லது 117 ரூபா. ஏன் 117னா, 1ங்கிறது லக்னம், 7ங்கிறது வளர்ச்சி. அந்த 1 3ஆ போடணும். அங்க சூரியன் ஆட்சியா இருக்காரா, குருவோட இருக்காரு. அப்போ 1 3 117 ரூபா. அந்த 117 கூட்டினீங்கனாலும் 10ன்னு தான் வரும். இத வந்து எந்த நேரத்துல போடணும் அப்படின்னா, 11 to 12:10க்குள்ள கொண்டு போய் பேங்க்ல கையில போட்டுட்டு வரணும். எந்த பேங்க்ல, ஆக்சிஸ் பேங்க்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் இதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்ல அதே மாதிரி அமௌண்ட் போடணும். அது எப்ப போடணும், அது சவுத் இந்தியன் பேங்க் வந்து நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கணும். இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து கிரெடிட் அக்கௌண்டா இருக்கணும், கரண்ட் அக்கௌண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தொழில் முறையில கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது டெய்லியும் டேலி பண்ணணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கணும். அப்போ இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, சனிக்கிழமை கரெக்டா 2 மணியிலிருந்து 2:45க்குள்ள ஒரு 1002 ரூபா அல்லது 300 ரூபா ஏதாவது ஒரு அமௌண்ட் சவுத் இந்தியன் பேங்க்ல சேர்த்து வச்சுட்டே போட்டுட்டே வாங்க. அப்போ தொழில் செய்யும் போது வண்டி வாகனத்துல யானை போட்டோவை வச்சுக்குங்க.
அதே மாதிரி எருமைக்கு உணவு தானியங்கள் கொடுங்க. கொட்டமுத்து இந்த கொட்டமுத்தை வந்து ஈரமா இருக்கிற இடத்துல தூவி போட்டுட்டு போங்க. அதே மாதிரி அந்த கொட்டமுத்து எப்ப தூவணும் அப்படின்னா ஞாயிறு திங்கள்ல தூவணும். கொட்டமுத்து எண்ணெயில கம்பெனியில ஈசானி மூலையில வடகிழக்கு மூலையில தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் போடுறப்போ உங்களுக்கு வளர்ச்சி வரும். அப்போ அதே மாதிரி இந்த கரசகரணமும் அந்த குருவும் பாதகத்துல இயங்குறதுக்கு நீங்க திருவானைக்காவல் கோவிலுக்கு போங்க. அங்க போய் மறிக்கொழுந்து துளசி கலந்த மாலை 9 முழம் வாங்கி அங்க இருக்கிற சுவாமி சம்புகேஸ்வரருக்கு போட சொல்லி கொடுக்கவும். ஜம்புகேஸ்வரருக்கு வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அர்ச்சனையும் செய்ய சொன்னேன். அங்க இருக்கிற யானைக்கு வந்து செவ்வாழை பழம் 9 பழம், அதே மாதிரி யானை பாகனுக்கு வேட்டி சட்டை எடுத்து 300 ரூபாய் காணிக்க வச்சு கொடுங்க. யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அப்படின்னு அழுத்தமா சொன்னேன். ஏன் இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போக சொன்னேன் அப்படின்னா அந்த பையன் பிறந்தது வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தாரு. லக்னமும் சுவாதி தான். அது இல்லாம அந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துலதான் அங்க சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல சுவாதி நட்சத்திரத்துலதான் சனீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த லக்னத்துக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது சனி பகவானும் சுக்கிர பகவானும். அப்போ அந்த லக்னம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த லக்னம் வேலை செய்யறப்போ அந்த ராகு பகவான் நன்மையை செய்ய ஆரம்பிப்பார். இப்படி சொல்லி இவர் இதை 1 மாதம் செயல்படுத்தும் பொழுது நான் சொன்ன இந்த சவுத் இந்தியன் அக்கௌண்ட்ல அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து விழுந்தது. தொழில் ரன்னிங் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்சனை எங்களோட வச்சுக்குங்க, உங்களுடைய டைஎஃப்னு சொல்லி அவருக்கு ஒரு ரா மெட்டீரியல் கெமிக்கல் கம்பெனி அவரோட சப்போர்ட் பண்ணி கை கொடுத்துருக்கு. அதனால நான் சொன்ன பூஜையை கூட வந்து பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கணும் வேகமா. அவங்களுடைய டெஸ்டிங்ல நம்ம ஜெயிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து ஒரு வங்கி கணக்கை வந்து செயல்படுத்துறது, எடுக்கிறதும் செயல்படுத்துறதும். அப்ப அந்த இடத்துல நட்சத்திரமும் வேலை செய்யும், பாதக சாதகமும் வேலை செய்யும், பாவகமும் வேலை செய்யும், அதே மாதிரி யோகமும் வேலை செய்யும், கரணமும் வேலை செய்யும், திதியும் வேலை செய்யும். இதையெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே கெட்டு போய் கிடக்கிற ஜாதகம். இந்த ஜாதகம் தந்தையுடைய சொத்தை அழிக்க வந்த ஜாதகம்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம பாரம்பரிய முறையிலையும் நம்மளுடைய அதாவது பாவக காரகத்துவ நட்சத்திர முறையிலையும் இதை எடுத்துக்கிட்டா நம்ம அப்படித்தானே செயல்படுத்துவோம். எல்லா கிரகம் போய் பாதகத்தை உட்கார்ந்துருச்சு, வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தானே சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரிதான் இந்த முறையில நாம வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம், பண்றோம், செய்யறோம். இந்த முறையில தான் நான் வந்து கிரக இணைவுகளை வச்சு சொல்றேன். இதெல்லாம் உங்ககிட்டையும் பகிர்ந்துகிட்டேன், என்னுடைய அறிவையும் வளர்த்துக்கிட்டேன். இதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8:07 ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னுடைய தகவலை யாரும் போகாம கேட்டு குறிச்சு வச்சதுக்கு நான் மீண்டும் நன்றியை சொல்லி உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கருத்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சிறப்பு ஐயா, சிறப்பு, மிக சிறப்பு. ஜாதக கட்டங்களை வந்து என்னென்ன ரீதியாக நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்கலாம், அது 2ஆம் பாவகம் 3ஆம் பாவத்துடைய முக்கியத்துவம் சொல்லியும் யார் யாருக்கு எந்த இணைவுக்கு எந்தெந்த பேங்க் வைக்கலான்ற சிறப்பையும் வந்து தங்களுடைய ஆய்வு பிரகாரம் எடுத்து உரைத்தீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. மேலும் கேள்வி பதிலை வந்து நம்ம நன்றிக்கு பிறகு நம்ம தொடரலாம். தகது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 82வது நாள். கூட்டினால் 10 என்பது 1 என்றால் சூரியன். இன்று கிருத்திகை, சூரியனுடைய சாரம். சூரியன் என்பது அரசு. எனவே அரசு நிறுவனம் என்பது அரசு நிறுவன பேங்க் பற்றி பேச வந்த ஆண் ஜோதிடர். மேலும் இன்று 23/3/2026
கூட்டினால் 18, கூட்டினால் 9, அதாவது பங்குனி 9ஆம் தேதி. இந்த 9 என்பது நவகிரகம் மற்றும் செவ்வாய் குறிக்கும். செவ்வாய் என்பது முருகன். இன்று கிருத்திகை நட்சத்திரம். மேலும் இன்றைய தேதி 23, கூட்டினால் 5, 5 என்பது புதன். புதன் என்பது ஜோதிடம். மேலும் புதன் என்பது பச்சை. மேலும் ஐயாவுடைய ஐடி மணி கே என்ற 5 எழுத்து உள்ளது. மேலும் இந்த மாதம் செவ்வால், அதில் 3ஆம் தேதி. 3 என்பது குரு. மேலும் மார்ச் மாதம் 3வது மாதம். எனவே குரு மணிகண்டன் ஐயா இன்று மஞ்சள் கலர், பச்சை கலர் உடன் ரூம் முழுவதும் வந்துள்ளார். தற்போது சுக்லபட்சம். எனவே அதாவது இன்று சஷ்டி. மேலும் சஷ்டி என்பது 6ஐ குறிக்கும். எனவே இந்த கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் குரு வாகனம் யானை. எனவே யானை நிறைய உள்ள மாநிலம் கேரளா. எனவே பாலக்காடு குருமணிகண்டன் ஐயா இன்று யானை உண்டியல் பற்றி சொன்னார். மேலும் குரு என்பது 3ஆம் நம்பர். எனவே 300 ரூபாய் உண்டியலில் போட வேண்டும் என இன்று சொன்னார். மேலும் இன்று பிரிதி நாம யோகம். இதனுடைய யோகி புதன். புதன் என்றால் பேங்க். எனவே பேங்கை பற்றி இன்றைய தலைப்பு. மேலும் அதிதேவதை விஷ்ணு, பணத்திற்கு அதிபதி அவரேதான். மேலும் இன்று பாலவகரணம். எனவே பாலக்காடு ஜோதிடர் வகுப்பு இன்று. மேலும் புலி வாகனம். பாலவகரணத்தின் புலி வாகனம். புலி வாகனம் கொண்ட ஐயப்பன் மணிகண்டன் ஐயா உரை இன்று சிறப்பு. மேலும் தற்போது கோச்சார குரு செவ்வாயை பார்ப்பதால் ஐயா சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வந்துள்ளார். இன்று திங்கட்கிழமை. சந்திரன் என்றால் மனசு. எனவேதான் மனசை, அதாவது பிரெயின் வாஷ் செய்து கடன் வாங்க வைத்து விடுவார் என்பதை ஐயா மிகவும் தெளிவாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கபால் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.